ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ப்ளீஸ் எல்லோரும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஸ்பிஓ பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்க்கலாம். இந்த ஜாபில் நீங்கள் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் வந்துட்டு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வீட்லேயே ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. ரொம்பவே ஹெல்தியான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் கொஞ்சமாக சீரகத்தூள், மிளகுத்தூள் எடுத்து வச்சுக்கலாம். ஆனியன் இந்த மாதிரி நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பன்னீர் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வானலை நல்லா ஹீட் பண்ணி ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஃபஸ்ட்டு வந்துட்டு பன்னீரை மட்டும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் வந்துட்டு அந்த வதக்கி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆயிலில் போட்டதுமே கொஞ்சம் அடியில் ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும், திருப்பி போடுறது வராது. அதனால் அப்படியே விட்டிங்கனாவே கொஞ்சம் நல்லா வெந்து வரும்போது நமக்கு அதை பரட்டி விட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம அவசரப்பட்டு திருப்பணுன்னா இந்த மாதிரி ஒட்டிக்கும். கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக விட்டோன்னா அதுவே வந்துட்டு நார்மலாக நல்லா வரும். இந்த மாதிரி தனியாக ஃப்ரை பண்ணி போடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பன்னீர். இதில் வந்து லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையாக இருந்தால் கொஞ்சம் காரமும் கூட இதில் தனியாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதனோட டேஸ்ட்டும் ரைஸோட டேஸ்ட்டும் சேர்ந்து நல்லாயிருக்கும். ப்ளைனாக நம்ம வந்துட்டு பன்னீரை அப்படியே கட் பண்ணி போடும்போது அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக வராது. இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லாருமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நார்மலாக நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு போட்டது தான் வந்துட்டு கொஞ்சம் அடி பிடிச்சிக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வதங்கிடும். இந்த அளவுக்கு வந்து பொன்னிறமாக எல்லாத்தையும் வதக்கி தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஆனியன்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். எல்லா காயும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வதக்கும் போதே வந்துட்டு கொஞ்சம் நல்லா பாதி அளவுக்கு வெந்து வேகாமல் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். காய் நல்லா வதங்கி வரட்டும். இதில் வந்துட்டு காய்க்கு மட்டும் கொஞ்சம் தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கும். இப்போல்லாம் வந்துட்டு கடைகளில் வாங்குகிற பன்னீர் வந்துட்டு, அதாவது ஹோட்டலுங்களில் கொடுக்குற பன்னீர் வந்துட்டு அவ்வளோவா நல்லதில்லை. அது வந்து வெஜிடபிள் ஆயிலில் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பன்னீரையுமே வந்துட்டு வீட்டிலையே ரெடி பண்ணி வீட்லேயே இந்த மாதிரி பன்னீர் ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் வந்துட்டு ஒரு அன்ஹெல்தியான ஒரு ஃபுட்டை கொடுத்தோன்ற இதுவும் இல்லாமல் ஹெல்தி ஃபுட்டு. இதில் வந்துட்டு இப்போ நம்ம இவ்வளோ காய், பீன்ஸ், கேரட் எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா, அது கூட பன்னீரும் சேரும்போது ஒரு நல்ல ஹெல்தியான ஃபுட்டை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மனசு திருப்தி இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து காய் நல்லா வதங்கிடுச்சு. இதில் உதிரியாக இருக்கிற
வடித்த சாதத்தை வந்து போட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு சீரகத்தூள் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து பன்னீர் போட தேவையில்ல, அதை ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது உடஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வந்துட்டு வறுத்து வச்ச பன்னீரை ஆட் பண்ணி சும்மா லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இதில் வந்துட்டு நான் சீரகத்தூளும் மிளகுத்தூளும் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து இதனோட டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.